பார்த்து சார் வந்தாங்க. அவங்களும் நல்லபடியாக சந்தை மனிதரை பற்றி நல்லா சொல்லி தர்றாங்க. 3வது நாளும் மேடம் ரஞ்சினா மேடம் இருக்காங்க. அவங்களும் நம்ம தொழிலில் பதிவு பண்ணணும், பதிவு பண்ணதுனால என்னென்ன நன்மைகள், பதிவு பண்ணாததுனால என்னென்ன தீமைகள் இருக்கும் அப்படின்னு உள்ளதுக்கு நமக்கு விளக்கமாக சொல்லி தந்தாங்க. சொன்னதுக்கு இருக்காங்க. இதனால நல்ல பிரோஜனம் எல்லாருக்கும். எனக்கு நல்ல பிரோஜனமா இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பிரோஜனமா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பயிற்சியை நமக்கு தந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இணைந்து நடத்தும் இந்த பயிற்சியை தந்த நமக்கு தந்ததுக்கும் நிறுவனத்திற்கு நாம் என் சார்பிலும் நம் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். ரொம்ப எதிர்பார்த்தேன். நானே திருப்பதி வருஷத்துல போடுவாங்க இல்லை சின்னதாக காரணம் மட்டும் நான் எழுதுகிறேன். சகோதரி சொன்ன மாதிரி சாகுநிலை நம்மளுக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் சொல்லியிருக்காங்க. கூடுதல் சில விஷயங்கள் நான் அந்த மீட்டிங்கில் இருந்திருந்தாங்க. நான் ஒரு ட்ரெஸ்ட் ஃபார்ம் பண்ணி அதுக்கு கீழே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபுட் ப்ராடக்டாக இருந்தால் கூட அது எனக்கு உள்ள லைசன்ஸ் இருக்குது. அதுக்கு செக்கிங் எல்லாம் வருவாங்க. நம்ம ஃபுட் ப்ராடக்ட் செய்யும்போது ரொம்ப ஞானமாக செய்யணும். திடீர்னு செக்கிங் வரும்போது அது வச்சுருக்க இடம் நீட்டாக இருக்கணும். நம்ம அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துல வந்து பேக் பண்ணும்போது எப்படி பயன்படுத்தணும். இதில் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இல்லாட்டா லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வந்து நிறைய பேர் கொடுக்க கூடாது, அப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்லுவோம். உண்மையிலே அந்த மொபைல் ஃபோன் மூலம் நிறைய நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நம்ம அந்த நன்மைக்கு பயன்படுத்தினோம்னா அது ரொம்ப ரொம்ப அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படியெல்லாம் சாப்பிட்டு இந்த கருத்துக்களை இடையிலேயே சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. சாருக்கு நன்றி. வாய்ப்பு அளித்தார். வாய்ப்பு